கொடுத்ததுக்கு எங்களுக்கு கொடியான ஊழியக்காரருக்கு நாங்கள் ஜெபம் பண்ணியிருந்தோம். நல்லா சுகப்படுத்தமா காரில் வந்து சேர்த்தது தேவனுக்கு நன்றி. இந்த வார்த்தை நாங்கள் கேட்டதுக்கு நன்றி. இந்த சாட்சி வந்து நாங்கள் போன 2 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் கேட்டுருக்குறோம். நீங்க என்ன இவர்கிட்ட நாங்கள் பேசுன வார்த்தைக்கு நல்லா இருந்தது. இன்னைக்கு பேசின வார்த்தை நல்லா இருந்து வித்து பத்தி பேசியிருந்தாரு. அது நாங்க பாவம் செஞ்சதுனால நீ பாவம் விட்டு விடுன்னு சொல்லியிருந்தேன். அந்த பாவம் எங்களுக்கு உறுத்தினே இருந்தது. நான் மீண்டும் அந்த பாவத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இப்ப அது பேசினே இருந்து சொல்ல அது உணர்த்தினாரு ஆண்டவரே. நீ சாட்சி சொல்லணும்னு தான் சொன்னாரு. இருந்தாலும் ஐயா மூலியமா என்ன சாட்சி சொல்ல வச்ச தேவனுக்கு கொடான கொடி நன்றி. மீண்டும் நான் பாவத்துக்கு போகக்கூடாது. எப்படி இருக்கணும், எப்படி வாழணும்னு சொல்லிட்டு இந்த வித்துனால நாங்க கேட்டு உணர்ந்து நின்றேன். கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. என் சிறு சாட்சியை நான் முடிக்கிறேன். ஆமென். கரங்களை தட்டுங்க அவங்களுக்கு. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவன். நாங்கள்லாம் வரோம், சர்ச்சுக்கு வருவோம், ஜெபம் பண்ணுறோம். 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் வார்த்தை கொடுக்குறாரு ஐயா, நல்லா சத்தியமாக உள்ள வார்த்தை தான். அதுக்கு முன்னெல்லாம் ஏனா தானோன்னு வருவோம், ஜெபம் பண்ணுவோம், திருவிருந்து எடுப்போம், போயிடுவோம். இப்போ போன வருடத்தில் 2023 9ஆம் மாதத்துலேருந்து பரிசுத்தத்தை பற்றி பேசினார். இதுபோல் சுத்திகரிப்பு ஜெபத்துக்கு வந்தால் தான் திருவிருந்து பந்தியில் கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்தார். சிலரெல்லாம் சரி அது கோபமாக தெரியுது. ஆனால் அது எவ்வளோ நல்லதுன்னு தெரியல ஒவ்வொருத்தருக்கு. அந்த பரிசுத்தத்தை கொண்டு அவர் பேசுறதுக்கு முதல்லாம் இது நல்லது தான் நம்மளுக்கு. இந்த பரிசுத்தம் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருந்தா இன்னும் நாங்கள் நல்லா பிரகாசமாக இருந்திருப்போம். இன்னும் நல்லா எழும்பி நல்லா ஜெபம் பண்ணுறவங்களா இருந்திருப்போம். அதெல்லாம் தெரியாத இப்போ ஒரு 9ஆம் மாதத்துலேருந்து நாங்கள் சுத்திகரிப்பு ஜெபத்துக்கோ ஒரு டெய்லி ஜெபத்துக்கோ வரோம். கர்த்தர் இந்த ஜெபத்தில் வரதுனால நாங்கள் அன்னாடம் நல்லா பலப்படுறோம். இன்னும் நல்லா ஆவியில் நிரம்பிச்சு எந்தெந்த ஜெபம் வைக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக வரோம். நாங்கள் ஒரு 4 பேர் 5 பேர் தான் வரோம். அதுபோல் எல்லாருமே கலந்துக்கணும். அதுக்காக கர்த்தருக்கு அவங்க உள்ளத்தில் பேசி கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல உணர்வுள்ள கொடுத்து நல்ல ஞானங்களை கொடுத்து சபைகளுக்கு கொண்டு வரப்போறதுக்காக சோதரமா. இது போல் ஜெபம் சரியில்லை, ஜெபம் இல்லாத இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கு நான் சொல்கிறேன் அந்த வார்த்தையை. ஜெபம்னா நம்ம டெய்லியும் ஜெபம் பண்ணணும். ஒரு வார்த்தை பைபிள் படிக்கலைன்னா அது ஆகாரம் இல்லைன்றாங்க. அந்த ஆகாரத்துக்கு டெய்லியும் நம்ம ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும். நம்ம தெரியலனா கூட காதில் கேட்க சொல்லிக்கிறாரு. அதுபோல் நம்ம வீட்டில் டிவி இருக்குது, செல்ஃபோனில் இருக்குது, அதெல்லாம் வச்சு கர்த்தர் அதெல்லாம் பார்க்கணும், கேட்கணும். எங்கள் வீட்டில் டிவியும் இல்லை, ஃபோனும் இல்லை எங்கள் கையில். ஆனாலும் இந்த வார்த்தை மூலமாக எழுந்து ஒரு வார்த்தை எனக்கு தெரிஞ்ச வசனங்களை நான் படிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.